டிட்வா புயல் தற்போது சுண்டிக்குளத்தை அண்மித்து மையம் கொண்டு கடலை நோக்கி நகர்வதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தற்போது மையத்தின் 30% பகுதி கடலுக்குள் சென்றுள்ளது. இன்று நண்பகல் அளவில் முழுமையாக கடலுக்குள் சென்றுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பேரழிவுகளை ஏற்படுத்திய டிட்வா புயல் இன்றோடு முழுமையாக இலங்கையை விட்டு விலகும். இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமான மழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக வடமாகாணத்தின் மேற்கு பகுதிகள் சற்று கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளது. வடமாகாண குளங்களுக்கு இன்றும் அதிக நீர்வரத்து இருக்கும். ஆகவே பெரும் நிலப்பரப்பின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம். வடமேல் மாகாணம் இன்று கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. மத்திய மற்றும் மேல் மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் வானிலையானது இன்று படிப்படியாக சீரடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.